Welcome to the slideshow 3 of the grammar lesson conjunctions. I have made this slideshow based on the lesson from book 3, volume 2, titled Love My Mother Lanka and All Mankind, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the narration in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in book 4 volume 2 titled Love My Mother Lanka and All Mankind, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in the same book, book 4, volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. Well, let's start the slideshow 3 of the grammar lesson conjunctions. The correlative conjunction. Correlative என்ற சொல்லுக்கு having a mutual relationship என்ற ஒரு கருத்து கொடுக்கலாம். அப்ப correlative conjunction எனும் பொழுது ஒரு பரஸ்பர உறவு கொண்ட பரஸ்பர தொடர்புள்ள ஒரு இணைக்கும் சொல் என நாங்க நேரடியாக டைரக்டாக அர்த்தம் கொடுக்கலாம். பாருங்க, recognize a correlative conjunction when you see one. ஒரு correlative conjunction நீங்கள் ஒன்றை காணும் பொழுது அதை recognize அடையாளம் காணணும். அடையாளம் காணுங்க. either or, neither nor, not only but also, இவைகள் எல்லாம் correlative conjunctions ஆகும். They connect two equal grammatical items. இவைகள் இரண்டு சமனான இலக்கண கூறுகளை இணைக்கின்றன. If, for example, a noun follows either, either என்றதுக்கு அப்புறம் ஒரு பெயர்ச்சொல் வந்தால், உதாரணத்துக்கு, then a noun will also follow o. or o என்பதுக்கு அப்புறமும் ஒரு noun பெயர்ச்சொல் வரும். Read these examples. இந்த உதாரணங்களை கீழே பாருங்க. ரைட், fall என்றா என்ன? அமெரிக்கால, நார்த் அமெரிக்கால இலையுதிர் காலம் என்றத fall என்று சொல்ற. பிரிட்டிஷ்ல வந்து இலையுதிர் காலத்தை autumn என்று சொல்ற. ரைட், community college என்ன? Community colleges, sometimes called junior colleges, are 2-year schools that provide affordable post-secondary education as a pathway to a 4-year degree. யூனிவர்சிட்டியில் 4 வருட டிகிரி படிப்புக்கான ஒரு வழியாக வந்து அதுக்கு முன்னால ஒரு 2 வருட படிப்பு நடக்கிற ஸ்கூலுக்கு சொல்லலாம். போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன். இப்போ செகண்டரி என்னன்னா 2ஆம் தர கல்வி, அதுக்கு பிறகு உள்ளது போஸ்ட், அதுக்கு பிறகு உள்ள 2 வருட படிப்பு நடக்கிற ஸ்கூலுக்கு கம்யூனிட்டி காலேஜ் என்று சொல்ற. இதை ஜூனியர் காலேஜ் என்றும் அழைக்கிற. ரைட், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஃபால், இலையுதிர் காலத்தில், பிலிப் என்பவர் will either start classes, ஒண்டோ கிளாஸஸ் ஆரம்பிப்பாரு. either start classes, ஒண்டோ கிளாஸஸ் ஆரம்பிப்பாரு at the
கம்யூனிட்டி காலேஜ், அந்த கம்யூனிட்டி காலேஜில். as his mother wishes, அவருடைய அம்மா விரும்புகின்ற பிரகாரம். ஓ அல்லது join the navy, அல்லது நேவியில் ஜாயின் பண்ணுவார், இணைஞ்சு கொள்வார். his father's hope, அவருடைய தந்தையுடைய எதிர்பார்ப்பு பிரகாரம். ரைட், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. neither the potted ivy on the counter, அந்த கவுண்டரில் உள்ள பானையில் உள்ள ஐவி என்ற ஒரு வகையான தாவரம். பொட்டட் ஐவி, பானையில் போடப்பட்டிருக்கிற அந்த தாவரம். நோ த டர்ட்டி டிஷஸ், ஊத்தையான பாத்திரங்கள். இன் த சிங்க், இப்போ சிங்கில் உள்ள ஊத்தையான பாத்திரங்கள். have enjoyed water on their surfaces, surface என்ற மேற்பரப்பு. இப்போ on their surfaces, அவைகளுடைய மேற்பரப்பில் இந்த தண்ணி பட்டே இல்லை. neither nor, இதில் பட்டும் இல்லை அதில் பட்டும் இல்லை. அப்போ அந்த தாவரத்தில் தண்ணி பட்டும் இல்லை, பொட்டில் இருக்கக்கூடிய தாவரத்தில் தண்ணி பட்டும் இல்லை, சிங்கில் இருக்கக்கூடிய ஊத்தையான பாத்திரங்களுக்கு தண்ணி பட்டும் இல்லை. for the past week, கடந்த வாரமாக, கடந்த வார காலப்பகுதியில். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ரொஃபஸர் வில்சன் என்ற பேராசிரியர் not only requires a 3000 word research essay, 3000 சொல் கொண்ட ஆய்வு கட்டுரையை வேண்டுறாரு மாத்திரமல்ல, but also is assigns a 500 word reaction paper, ஒரு 500 சொல் கொண்ட ரியாக்ஷன் பேப்பரையும் அவர் செய்யுமாறு பணிக்கிறாரு. every single week, ஒவ்வொரு வாரமும். not only but also, right, not only require பண்ற மாத்திரமல்ல, but also assign பண்றாரு, assigns செய்யுமாறு பணிக்கிறார். ரியாக்ஷன் பேப்பர்னா என்ன? A reaction paper is a personal opinion regarding a given piece of work. வழங்கப்பட்ட ஒரு வேலை சம்பந்தமாக தனிப்பட்ட கருத்து சொல்லக்கூடிய ஒரு பேப்பர், தனிப்பட்ட கருத்தை வழங்கக்கூடிய பேப்பர். While the paper should include a short summary of the work you are reacting to, the paper itself should consist of your thoughts, feelings and rationalizations about what's discussed in the original text. ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் பற்றி ரஷனலைசேஷன்ஸ், பகுத்தறிவு விடயங்கள், தர்க்க ரீதியான ஆர்கியூமெண்ட்ஸ், அவைகள், அவங்களோட உணர்வுகள், அவங்களோட கருத்துக்கள், இவைகளை உள்ளடக்கக்கூடிய பேப்பர். அதோட ஒரு சுருக்கமான ஒரு சுருக்கத்தையும் உள்ளடக்கிறது. a short summary, சுருக்கமான உள்ளடக்கத்தையும் கொண்டது. இதுதான் நாங்கள் ரியாக்ஷன் பேப்பர் என்று சொல்றது. when you use correlative conjunctions, நீங்கள் correlative conjunctions பயன்படுத்தும் பொழுது, பாவிக்கும் பொழுது, be careful, கவனமாக இருங்க. about verb agreement, வினைச்சொல் உடன்பாடு பற்றி கவனமாக இருங்க. if you connect, நீங்க இணைக்கிறீங்க என்றால், two subjects, இரண்டு எழுவாய்களை இணைக்கிறீங்க என்றா, with a correlative conjunction, ஒரு correlative conjunction ஓட இணைக்கிறண்டா, the second one, இரண்டாவது எழுவாய் must agree, உடன்பாடோட இருக்கணும், must agree, உடன்படணும், with the verb that follows, அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த வினை சொல்லோட உடன்படணும். அப்படி சொன்னா உங்களுக்கு விளங்க கஷ்டமா இருக்கலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன், விளக்கம் உங்களுக்கு இப்படி வாசிக்கக்குள்ள கேட்கக்குள்ள விளங்காம இருக்கலாம். ஆனா எக்ஸாம்பிளை பார்த்தா, உதாரணத்தை பார்த்தா
உதாரணம் உங்களுக்கு விளங்கலாம். உதாரணத்தை விளங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னுக்குள்ள அந்த விளக்கத்தை திரும்ப வாசிங்க, கேளுங்க. அப்போ உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க எக்ஸாம்பிள். எவ்ரி சிங்கிள் ஈவினிங், ஒவ்வொரு மாலை வேளையிலும், either the horned owl, அப்போ horned owl என்ன? A large owl found throughout North and South America with horn-like ear tufts. ஒரு பெரிய அவுல், ஆந்தை, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா பூராகவும் காணப்படக்கூடியது. அதில் ஹோர்ன் லைக் இயர் டஃப்ஸ், இந்த கொம்பு போன்ற காது பகுதியை கொண்டது, கொம்பு போன்ற காது கொண்டது. பாருங்க, either the horned owl, ஒண்டோ அந்த horned owl அந்த ஆந்தை, ஓ அல்லது the squabbling cats. ஸ்குவப்ளிங் என்ன? குரல் நோய்சிலி, சத்தமாக குரல் பண்றது. குரலிங் நோய்சிலி, சத்தமாக சண்டை பிடிக்கிறது, அதான் ஸ்குவப்ளிங். இப்போ ஸ்குவப்ளிங் கேட்ஸ், அப்படி சத்தமாக கூத்து போடக்கூடிய சண்டை பிடிக்கக்கூடிய பூனைகள். வெய்க் சமந்தாவை எழுப்புற. வித் தேர் ராக்கெட். ராக்கெட் என்றா பேட்மிண்டன் ராக்கெட்டுக்கும் சொல்லலாம். இந்த இடத்துல அர்த்தம் லவுட் நாய்ஸ், சத்தம். ராக்கெட் என்னும் பொழுது இங்க பாருங்க, a loud unpleasant noise, ஒரு சத்தமான அன்பிளசண்டான, சந்தோஷம் தராத, அரிச்சாட்டியம் தரக்கூடிய ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒண்டோ either the horned owl, ஒண்டோ அந்த ஆந்தை, அல்லது அல்லது the squabbling cats, அல்லது அந்த சத்தமாக சண்டை பிடிக்கும் பூனைகள். wake எழுப்புற சமந்தாவை with their racket. இதில் பாருங்க, ரெண்டு சப்ஜெக்ட் எங்களுக்கு பார்க்கலாம். பாருங்க, horned owl வந்து ஒரு சப்ஜெக்ட், ஒரு எழுவாய், அந்த ஆந்தை ஒரு சப்ஜெக்ட், ஒரு எழுவாய். அடுத்துக்கு அப்புறம் பாருங்க, ஸ்குவப்ளிங் கேட்ஸ், சத்தமாக சண்டை பிடிக்கும் பூனைகள், அது இரண்டாவது எழுவாய். இப்படி இரண்டு எழுவாய் வரக்குள்ள அந்த இரண்டாவது எழுவாய் இருக்குதானே, ஸ்குவப்ளிங் கேட்ஸ். கேட்ஸ் என்ற சிங்கியுலர் ஒருமையா ப்ளூரல் பன்மையா? ப்ளூரல் பன்மை. கேட்ஸ் பூனைகள். அப்ப இரண்டாவது எழுவாய் அதுக்கு பிறகு வர வேர்போட வினை சொல்லோட உடன்படணும். பாருங்க, இப்ப கேட்ஸ் பூனைகள் என்ற கொள்ள சிங்கியுலர் ஒருமையா ப்ளூரல் பன்மையா? ப்ளூரல் பன்மை. அப்ப அதுக்கு பிறகு வர வைக் எழுப்புற என்ற அந்த வேர்ப் வினை சொல் எப்படி வரணும் பாருங்க. கொஞ்சம் பழைய பாடத்தை சிந்தித்து பாருங்க. முந்தி படிச்ச பாடம் பிரசன்ட் சிம்பிள், சாதாரண நிகழ்காலம். அதுல சப்ஜெக்ட் எழுவாய் வந்து தேர்ட் பர்சன் படற்கையில சிங்கியுலர் ஒருமையாக வந்தா ஹி, அவன், ஷீ, அவள், இட் அது, தட் அது, கேட் ஒரு பூனை, டாக் ஒரு நாய், டீச்சர் ஒரு ஆசிரியர். அப்படி சிங்கியுலர் தேர்ட் பர்சன் படற்கையில சிங்கியுலர் ஒருமை வந்தா வேர்போட வினை சொல்லோட எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்க்கிற. அதை கொஞ்சம் நினைவு கெடுங்க. அப்ப இந்த இடத்துல கேட்ஸ் என்பது பூனைகள். பூனைகள் என்றக்குள்ள தேர்ட் பர்சன் படற்கை தான் என்றாலும் சிங்கியுலர் ஒருமை அல்ல, ப்ளூரல் பன்மை. எனவே ஒய்க் என்று வருமா? ஒய்க்ஸ் என்று எஸ் சேருமா? எஸ் சேராது, ஒய்க் என்று தான் வரும். கேட்ஸ் என்பது ப்ளூரல் பன்மை. அப்ப தேர்ட் பர்சன் படற்கையில் சிங்கியுலர் ஒருமை அல்ல. அப்ப கேட்ஸ் என்ற இந்த இரண்டாவது எழுவாய் அதுக்கு பிறகு வர ஒய்க் கண்ட எழுப்புற, ஒய்க் கண்ட அந்த வேர்போட வினை சொல்லோட எக்ரி ஆகணும், உடன்படணும்.
ரைட். அப்போ cats wake என்று வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. எவ்ரி சிங்கிள் ஈவினிங், ஒவ்வொரு மாலை பொழுதிலும், either the squabbling cats, ஒன்றோ அந்த பூனைகள், ஓ the horned owl, அல்லது அந்த ஆந்தை, wakes சமந்தாவை எழுப்புற with its racket. இங்க பாருங்க, இதுல ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் மேலுள்ள அதே வசனத்தை தான் இந்த மாத்தி போட்டிக்கு, ரெண்டாவது வந்த சப்ஜெக்டை ஒன்னாவதுக்கும், ஒன்னாவது வந்த சப்ஜெக்டை ரெண்டாவதுக்கும் போட்டிருக்கு. பாருங்க, இதுல ரெண்டாவது சப்ஜெக்ட் எது? ஹார்ன்ட் அவுல். அவுல் என்ற கொள்ள ஆந்தை. இன சிங்கியூல ஒருமையா ப்ளூரல் பன்மையா? சிங்கியூல ஒருமை. தேர்ட் பர்சன் படற்கையில சிங்கியூல ஒருமை. எனவே இந்த wake என்ற அந்த verb எப்படி வரும்? வினைச்சொல் எப்படி வரும்? அந்த வேர்போட வினைச்சொல்லோட நாங்க எஸ் சேர்க்கணும். owl, horned owl, wakes என்று வரும். ரைட். இந்த விடயத்தை பார்க்க முன்னால ஒரு சொல்ல நாங்க விளங்கணும். antecedents என்றா என்ன? antecedent in grammar, இலக்கணத்துல, an antecedent is an expression that gives its meaning to a proform. அப்ப முன்பு சொல்லப்பட்ட ஒன்றுக்கு அதோட அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல், அதான் antecedent. A proform takes its meaning from its antecedent. அப்ப ஒரு சொல் வந்து அதோட அர்த்தத்தை எடுக்கிற அதுக்கு முன்னால, அந்த சொல்லுக்கு முன்னால பாவிக்கப்பட்ட ஒரு சொல்லுல இருந்து. அப்படி சொன்னா உங்களுக்கு விளங்காது. எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா விளங்கும், விளங்க இலகுவாக இருக்கும். பாருங்க, ஜான் என்பவர் arrived வந்து சேர்ந்தாரு, லேட் தாமதமாக, பிகாஸ் ஏனென்றால் டிராபிக் போக்குவரத்து நெரிசல் held him up, him அவனை பிடிச்சு கொண்டது. him அவனை என்பது யாரை குறிக்குது? ஜானை குறிக்குது. அப்ப the pronoun him, him என்ற pronoun பிரதி பெயர் சொல் refers to குறிக்கிறது, ஜானை குறிக்குது, முன்பு பாவிக்கப்பட்ட ஜானை குறிக்குது. and takes its meaning from John. இப்ப ஜான்ல இருந்து தான் இந்த him என்ற pronoun அர்த்தம் எடுக்கிறது. So எனவே John is the antecedent of him. இப்ப him என்ற pronounced, him என்ற பிரதி பெயர் சொல்ட antecedent எது? முன்னர் பாவிக்கப்பட்ட சொல் எது? ஜான். அப்ப antecedent என்றா முன்னர் பாவிக்கப்பட்ட சொல் என்று எங்களுக்கு எடுக்கலாம். ரைட். இப்ப இந்த நோட்டை பாருங்க. இந்த நோட்டை பாருங்க. neither Yolanda nor the cousins. cousins என்ன? cousin, a child of one's uncle or aunt. ஒரு ஆளுட அங்கிள் அல்லது ஆண்ட பிள்ளை தான் cousin. அப்ப neither Yolanda nor the cousins, யொலண்டாவும் இல்ல கசின்ஸும் இல்ல, expressed their disappointment, அவங்களோட ஏமாற்றத்தை வெளியிட்டது இவரும் இல்ல அவங்களும் இல்ல. அப்ப யொலண்டாவும் வெளிப்படுத்தல ஏமாற்றத்தை, கசின்ஸும் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தல. when blind Aunt Sophie set down the plate of burned hamburgers. அப்ப குருடான ஆண்ட் சோஃபி என்ற ஆண்ட் வந்து கண்காணியில் அவ வந்து தீஞ்ச சுடுபட்டு போன ஹாம்பர்கர்ஸ், இந்த பர்கர்ஸ் சொல்ற ஒரு வகையான சாண்ட்விச் அதை வைத்த பொழுது, அதோட அந்த பிளேட்டை வைத்த பொழுது யோலண்டாவும் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தல, கசின்ஸும் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தல. இங்க பாருங்க, இப்ப கசின்ஸ் என்பது ரெண்டாவது வந்திருக்குது, யொலண்டா என்பது முன்னால வந்திருக்குது.
இந்த ரெண்டையும் பாருங்க. யொலண்டா கசின்ஸ், இந்த ரெண்டையும் பாருங்க. இதுல ரெண்டாவது வார கசின்ஸ் இருக்குதானே, அதோட உடன்படணும் அந்த ப்ரொனவுன், அந்த பிரதி பெயர் சொல். பாருங்க, their அவர்களுடைய என்று தான் வரும். இகின his அவனுடைய அல்லது her அவளுடைய என்று வாரல்ல. ஏன்னா கசின்ஸ் என்று ரெண்டாவது, யொலண்டா என்றது ஒன்னாவது. இப்போ கசின்ஸ் ரெண்டாவது இருக்குதானே, அதோட தான் அதுக்கு பிறகு வார அந்த ப்ரொனவுன் சுட்டு பெயர் எக்ரி ஆகணும், உடன்படணும். இப்போ கசின்ஸ் என்பது பன்மை, ப்ளூரல் பன்மை. எனவே their அவர்களுடைய டிசப்பாயின்மெண்ட், their டிசப்பாயின்மெண்ட் அப்படித்தான் வரும். இப்போ கீழ்க்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. neither the cousins, இப்போ கசின்ஸ் வந்து முன்னுக்கு வந்திருக்குது. no Yolanda expressed her disappointment when blind aunt Sophie set down the plate of burnt hamburgers. இந்த இடத்துல பாருங்க, கசின்ஸ் முன்னுக்கு வந்திருக்குது, யொலண்டா ரெண்டாவது வந்திருக்குது. இப்போ அந்த நான் சொன்னேன் ரெண்டாவது இருக்கிற அந்த ஆன்டிசீடன்ட் ரெண்டாவது இருக்கிறது, அதுதான் அதுக்கு பிறகு வார ப்ரொனவுனோடு பிரதி பெயர் சொல்லோட உடன்படணும். பாருங்க, கசின்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்குது, அதுக்கப்புறம் யொலண்டா ரெண்டாவது வந்திருக்கு. யொலண்டாண்டுக்குள்ள அது ஒரு ஆள், ஒரு கேர்ள், ஒரு லேடி, ஒரு உமன், ஒரு பெண். அப்போ யொலண்டா என்பது ஒரு ஆள். அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொனவுன் பிரதி பெயர் சொல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. her அவளுடைய டிசப்பாயின்மெண்ட், her டிசப்பாயின்மெண்ட். இந்த இடத்துல their டிசப்பாயின்மெண்ட் வரையில. அப்போ ரெண்டாவது வார அந்த ஆன்டிசீடன்ட்டோட தான் அதுக்கு பிறகு வார ப்ரொனவுன் பிரதி பெயர் சொல் எக்ரி ஆகணும், உடன்படணும். ரைட். இப்போ ஆம்பர்கர்ண்டா என்ன? ஆம்பர்கர், இதை பர்கர் என்றும் ஷோர்ட்டாக சொல்லலாம். இதை சாண்ட்விச், இது ஒரு வகையான சாண்ட்விச் consisting of one or more cooked patties of ground meat, usually beef, placed inside a sliced bread roll or bun. பாருங்க, ஒரு பன் உள்ளுக்கு, இல்லாட்டி பிரெட் ரோல், ரொட்டி ரோல், வெட்டப்பட்ட ரொட்டி ரோல், அதுள்ளுக்கு வைக்கப்படுற வளமையாக இந்த பீஃப் இறைச்சி. ரைட். இந்த பேட்டி மேபி pan fried, grilled, smoked or flame broiled. flame broiled தீச்சுவாலை கொண்டு broil பண்ணப்பட்டது. fried, pan fried சட்டியில fried பொரிக்கப்பட்டது. smoked புகையூட்டப்பட்டது, grill பண்ணப்பட்டது, இப்படி இருக்கலாம். right. Hamburgers are often served with cheese, lettuce, tomato, onion, pickles, bacon or chilies, மிளகாய்கள், பேக்கன் பண்டி இறைச்சி, பிக்கிள்ஸ் இந்த ஊறுகாய், அச்சாறு மாதிரி, ஆனியன் வெங்காயம், டொமேட்டோ தக்காளி, சலாது, இப்படி சீஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ரைட். வெல், நல்லது. when you use correlative conjunctions, இந்த correlative conjunctions பாவிக்கும் பொழுது be careful, கவனமாயிருங்க about parallel structure. parallel structure இணையான சமனான அமைப்பு பற்றி கவனமாக இருக்கணும். either or, neither no and not only but also require special attention. இவைகளுக்கு தேவை விசேட கவனம். when you are proofreading for parallelism, இப்போ நீங்கள் சமனாக இருக்குதா சமாந்திரமாக இருக்குதா என்பதை நீங்கள் பார்த்து செக் பண்ணி அவைகளை நீங்கள் பிழைகள் இருந்தால் திருத்துற அந்த வேலைகளை செய்யும் பொழுது, ப்ரூஃப் ரீடிங்கன்னா திரும்ப வாசித்து பார்க்குற பிழைகள் இருந்தால் திருத்துறதுக்கு, அதை நீங்கள் செய்யும் பொழுது இவைகளுக்கு நீங்கள் விசேட கவனம் கொடுக்கணும். இவைகளுக்கு விசேட கவனம் தேவை. இப்போ பேரலலிசம் என்ற ஒரு கன்செப்ட், ஒரு என்ன கரு, அது வந்து சமாந்தரம் சமனாக இருக்குதா என்று பார்க்குறது. Be sure that you have equal grammatical units after both parts of the conjunction. அந்த conjunction இணைப்பு சொல் அதோட ரெண்டு
பகுதிகளுக்கும் பிறகு சமனான இலக்கண அலகுகள் இருக்கிறத நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும். You can have two main clauses like this. இவ்வாறு இந்த மாதிரி ரெண்டு பிரதான வாக்கிய பகுதிகள் உங்களுக்கு பெற முடியும். பாருங்க, not only did Michael grill a steak for Tiffany. டிஃபானிக்கு ஒரு ஹை குவாலிட்டி பீஃப், நல்ல தரமான மாட்டிறைச்சி கிரில் பண்ணின, வறுத்து மைக்கேல் டிஃபானிக்காக. அது மட்டுமல்ல செஞ்சது, பட் ஹி ஆல்சோ ப்ரிப்பேர்டு, மேலும் அவன் தயார்படுத்தினான் ஹாட் டாக் ஃபார் ராக்கெட் ஹர் டாக். அப்போ அவளுடைய நாய் ராக்கெட்டுக்காக ஒரு ஹாட் டாகையும் தயார்படுத்தின. இப்போ ஹாட் டாக்னா என்ன? ஃபுட் கன்சிஸ்டிங் ஆஃப் கிரில்ட் ஆர் ஸ்டீம்டு சாசேஜ், ஆவியூட்டப்பட்ட அல்லது வறுக்கப்பட்ட சாசேஜ் கொண்ட உணவு. இந்த ஸ்லிட் ஆஃப் அ பார்ஷலி ஸ்லைஸ்ட் பன், பகுதி அளவு துண்டு துண்டா வெட்டப்பட்ட பன் அதில் வைக்கப்பட்ட. It can also refer to the sausage itself. சாசேஜுக்கும் நாங்கள் அப்படி சொல்லலாம், ஹாட் டாக் என்று சொல்கிறோம். ரைட், இங்கே பாருங்க ஒரு முக்கியமான விஷயம். இதில் not only என்ற இந்த கன்ஜங்ஷன் இந்த பகுதி ஃபர்ஸ்ட்டுக்கே வருது. இப்படி ஃபர்ஸ்ட்டுக்கே வரக்குள்ள பாருங்க, மைக்கேல் கிரில்டு என்று போடாமல் டிட் மைக்கேல் கிரில் என்று நாங்கள் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இதுக்கு முந்தி நாங்கள் படித்த பழைய பாடத்தை கொஞ்சம் இந்த நினைவுபடுத்தி பாருங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அல்லது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், சாதாரண இறந்த காலம். அதில் வினாவாக குவெஸ்சன், இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம், வினா வடிவத்தில் நாங்கள் மாற்றக்குள்ள சப்ஜெக்ட் எழுவாய்க்கு முன்னுக்கு டிட்ட போடுறோம் இல்லையா? ரைட், அது மாதிரி தான் இங்கே மைக்கேல் என்ற சப்ஜெக்ட் எழுவாய்க்கு முன்னுக்கு நாங்கள் டிட்ட போட்டிருக்கோம். அங்கே மாதிரி ஏன்னா இங்கே not only என்பது ஃபர்ஸ்ட்டுக்கே வருது. அப்படி வந்தால் நாங்கள் இப்படி செய்கிறோம். not only did Michael grill a steak for Tiffany, அப்போ டிஃபானிக்காக ஸ்டெய்க் என்ற அந்த ஹை குவாலிட்டி பீஃபை வறுத்தது மட்டுமல்ல மைக்கேல், மேலும் பட் ஹி ஆல்சோ ப்ரிப்பேர்ட் அ ஹாட் டாக் ஃபார் ராக்கெட் ஹர் டாக், அவளுடைய நாய் ராக்கெட்டுக்காக ஒரு ஹாட் டாகையும் தயார்படுத்தின. ஓ யூ கேன் ஷார்டன் த சென்டென்ஸ், அல்லது உங்களுக்கு வசனத்தை சுருக்க முடியும், சுருக்கி சொல்ல முடியும். வித் டூ ப்ரிபொசிஷனல் ஃப்ரேசஸ், இரண்டு இடை சொற்றொடர்கள் மூலமாக. மைக்கேல் கிரில்டு, மைக்கேல் வறுத்த மீட் இறைச்சியை not only for டிஃபானிக்கு மாத்திரமல்ல, but also for ராக்கெட் her dog, அவளுடைய நாயான ராக்கெட்டுக்கும் தான். இல்லை பாருங்க, for டிஃபானி, for என்ற ப்ரிபொசிஷன் இடைச்சொல், அதோட டிஃபானி என்று ஒரு சொல் வந்திருக்குது. for டிஃபானி ப்ரிபொசிஷனல் ஃப்ரேஸ், இடைச்சொற்றொடர். அதே மாதிரி for ராக்கெட்டுக்காக இன்னொரு ப்ரிபொசிஷனல் ஃப்ரேஸ், ரெண்டு ப்ரிபொசிஷனல் ஃப்ரேசஸ் போட்டு நாங்கள் ஷார்டன் பண்ணுறது. அடுத்து பாருங்க, ஓ யூ கேன் ஹேவ் டூ நவுன்ஸ் as this version does. கீழே உள்ள உதாரணம் மாதிரியை பாருங்க, அதில் உள்ள மாதிரி ரெண்டு பேர் சொற்களையும் உங்களுக்கு பெறலாம். மைக்கேல் கிரில்ட் மீட், மைக்கேல் வறுத்த இறைச்சியை, for not only Tiffany, டிஃபானிக்கு மட்டுமல்ல, but also ராக்கெட், for not only Tiffany but also ராக்கெட் her dog, அவளுடைய நாயான ராக்கெட்டுக்கும் தான். இங்கே பாருங்க, not onlyக்கு அப்புறம் டிஃபானி என்பது மட்டும் வந்திருக்குது, நவுன், ஒரு நவுன் பேர் சொல் வந்திருக்கு. இது மாதிரி but alsoக்கு அப்புறமும் ராக்கெட் என்று மட்டும் வந்திருக்குது, ராக்கெட் ஒரு நவுன் பேர் சொல். அப்போ ரெண்டு நவுன்ஸ், ரெண்டு பேர் சொற்கள் மூலமாகவும் இப்படி நாங்கள் சொல்லலாம். ரைட், correlative conjunctions work. இந்த correlative conjunctions தொழிற்படுற in pairs, ஜோடிகளாக.
to show காட்ட how parts of a sentence are related. எவ்வாறு ஒரு வசனத்தின் பகுதிகள் தொடர்பாக இருக்கின்றன என்பதை காட்டுவதற்கு. They follow the same comma rules as dependent and independent clauses. தங்கி இருக்கக்கூடிய தங்கி இருக்காத வாக்கிய பகுதிகள் அங்கே எப்படி கமா ரூல்ஸ் கமா விதிகளோ அதே மாதிரி இங்கே பாவிக்கிறோம் நாங்கள் கமா விதிகள். அதே மாதிரி neither no இதை neither என்றும் சொல்கிற neither என்று சொல்கிற neither என்றும் சொல்லலாம். neither no, not only but also, whether o, either o. either என்றத either என்றும் சொல்கிற either o. பாருங்க examples. Neither Tanya nor Erin went to Africa. தானியாவும் போகல ஆப்பிரிக்காவுக்கு, எரினும் போகல ஆப்பிரிக்காவுக்கு. பாருங்க வென்டண்டா போன. பாருங்க இன ஐத அண்டு வராம நாய்த அண்டு வந்திருக்குது. ஐதருக்கு முன்னுக்கு என் வந்திருக்குது. அப்ப ஐத வந்து நாட் ஐத, நாட் ஐத. அதை நாங்க என்ன செய்யலாம், நாய்தன்னு சொல்லலாம். நாட் ஐத என்றத நாய்தன்னு சொல்லலாம். ரைட். அப்ப நாட் ஆர், நாட் ஆர் அதை நாங்க நார் என்று சொல்லலாம். அப்ப ஆருக்கு முன்னுக்கு என்ன போடுற, அப்ப நார் என்று மாறு. ஆயுதருக்கு முன்னுக்கு என்ன போடுற, அப்ப நாய்தண்டு மாறு. அப்ப அது நெகட்டிவ், எதிர்மாற இல்லை என்று மாறு. இப்ப வென்டண்டா போன முன்னுக்கு ஆயுத ஓண்டு வராம நாய்த நோ அண்டு வந்திருக்குது. அப்ப போகல்லன்னு அர்த்தம். வென்டண்டா போன இன நாய்த நோ அண்டு வந்திருக்கிறதால போகல்ல என்று மாறு, நெகட்டிவாக எதிர்மறையாக. இப்போ தானியாவும் போகல, எரினும் போகல. அடுத்து பாருங்க, தானியா not only flew to South America. தானியா சவுத் அமெரிக்காவுக்கு பறந்தது மாத்திரமல்ல, but she also sailed to Antarctica. அண்டார்டிகாவுக்கு கடல்ல போனாள். அப்படி வருது. இது பாருங்க, but she also sailed to Antarctica. இங்க பட்டுக்கு முன்னுக்கால நாங்க கமா போட்டிருக்குது. ரைட் ரைட். இப்போ நாங்கள் இன்னொரு செக்ஷனை பார்ப்போம். இந்த செக்ஷன் இங்கே மிக சுருக்கமாகத்தான் இருக்குது. இந்த செக்ஷனை கொஞ்சம் விரிவாக இன்னொரு புதிய ஸ்லைட் ஷோவில் பார்ப்போம். வேறொரு ஸ்லைட் ஷோவில் பார்ப்போம் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக. இதுக்கு நாங்கள் சொல்கிறது கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், accordingly, accordingly அதன் பிரகாரம் அப்படி சொல்கிறோம். ஆல்சோ மேலும், எனிவே எப்படியோ, besides தவிர, consequently அதன் விளைவாக, அந்த மாதிரி பாவிக்கிறது. ஃபைனலி இறுதியாக, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு, ஃபார் இன்ஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு, ஃபர்தர் என்றக்குள்ள மேலும் நாங்கள் பாவிக்கிறோம். ஃபர்தர் ஃபர்தர்ன்றக்குள்ள அட் அ கிரேட்டர் டிஸ்டன்ஸ், டு அ கிரேட்டர் டிஸ்டன்ஸ் அல்லது பை அ கிரேட்டர் டிஸ்டன்ஸ், ஒரு பெரிய தூரத்தில் அந்த மாதிரியும் சொல்லலாம். அந்த அர்த்தமும் இருக்குது. அது மாதிரி எடிஷனல் டு வாட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஏற்கனவே இருக்கிறதுக்கு மேலதிகமாக. ஃபார் எக்ஸாம்பிள், குக் ஃபார் அ ஃபர்தர் 10 minutes, மேலும் ஒரு 10 நிமிடங்களுக்கு குக் சமை, ஃபர்தர் 10 minutes, மேலும் என்ற அர்த்தமும் இருக்குது. ஃபர்தர் மோ என்றக்குள்ளையும் மேலும் என்ற அர்த்தம் இருக்குது. மாதிரி ஹென்ஸ் என்றக்குள்ள எனவே என்ற அர்த்தம் எடுக்கலாம். therefore, hence எனவே. however எப்படி இருப்பினும் அப்படி சொல்லலாம். அது மாதிரி இன்சிடென்டலி, இன்சிடென்டலி என்னும் பொழுது நான் சொல்லலாம், used to add a further comment or a remark
unconnected to the current subject. தற்போதைய ஒரு விடயம் அதோட தொடர்பில்லாத ஒரு ரிமார்க், ஒரு குறிப்பை, மேலதிக கருத்தொண்ட சேர்க்கிறதுக்கு பாவிக்கிறது. Used to add a further comment or a remark unconnected to the current subject. தற்போதைய பேசிக்கொண்டிருக்கிய, டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டிருக்க ஒரு விடயம் அதோட அன்கனெக்டட், தொடர்பில்லாத ஒரு குறிப்பை, மேலதிக கருத்தை சேர்க்கறதுக்கு பயன்படுத்தப்படுறது. இதை நாங்கள் பை த வே இப்படியும் பாவிக்கலாம். பை த வே இப்போ நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நாங்கள் வேறொரு சப்ஜெக்டை பேச நாங்கள் நினைக்கும் பொழுது பை த வே என்று தொடங்கலாம். அது மாதிரி தான் இன்சிடென்டலி என்று அதையும் பாவிக்கிறது. அடுத்து பாருங்க, இன்டீட் உண்மையில், இன்ஃபேக்ட் உண்மையில், இன்ஃபேக்ட், இன்ஸ்டெட் பதிலாக, லைக்வைஸ் அதே மாதிரி, மீன்வாயில் அதே நேரம், மோரோவர் மேலும், நேம்லி என்னக்குள்ள உதாரணத்துக்கு அண்டு இப்போ நாங்கள் நேம்லி என்று போட்டு அந்த பெயர்களை போடுறோம். நவ் இப்பொழுது, ஆஃப்கோர்ஸ் உண்மையில், ஆன் த கண்ட்ராரி அதற்கு மாற்றமாக, ஆன் தி அதர் ஹேண்ட் மறுபக்கத்தில், ஆன் தி அதர் ஹேண்ட், அதர்வைஸ் இல்லாவிட்டால், நெவர்தலெஸ் இருப்பினும், நெக்ஸ்ட் அடுத்தது, நெக்ஸ்ட் என்னும் பொழுது அடுத்து, அது மாதிரி நன்தலெஸ், நன்தலெஸ் என்றாலும் நெவர்தலெஸ் இருப்பினும், சிமிலர்லி அதே மாதிரி, சோஃபா இதுவரைக்கும், அன்டில் நவ் இதுவரைக்கும், ஸ்டில் என்னும் பொழுது நாங்கள் சொல்லலாம் அப் டு அண்ட் இன்க்ளூடிங் த ப்ரெசன்ட். அப்போ ஸ்டில் இன்னும் கூட, இன்னும், ஃபார் எக்ஸாம்பிள் he still lives with his mother. அவன் ஸ்டில் இன்னும் கூட அவருடைய அம்மாவோடு தான் வாழ்கிற. ஸ்டில் இன்னும் கூட. இந்த ஸ்டில் என்றதுக்கு இப்படியும் அர்த்தம் இருக்குது பாருங்க. இருப்பினும் என்ற அர்த்தமும் எடுக்கலாம். nevertheless என்ற அர்த்தமும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் afraid he is crazy. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஐ எம் வெரி சாரி, ஐ எம் வெரி சாரி, ஐ எம் afraid, ஐ எம் வெரி சாரி. அல்லது பயமாக இருக்கிற என்ற அர்த்தமும் இருக்குது. ஐ எம் afraid, எனக்கு பயமாக இருக்கிறது, அவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது. he is crazy. ஸ்டில் இருப்பினும், he is harmless, அவன் தீங்கு இல்லாமல் இருக்கிறான். தீங்கு உண்டாக்கக்கூடிய ஒருவராக இல்லாமல் இருக்கிறார். அப்படியும் எடுக்கலாம். அது உதாரணத்துக்கு நான் சொன்னது. இப்போ ஸ்டில் என்ற கொள்ள நெவர்தலெஸ் இருப்பினும் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம். தென் பிறகு, அடுத்து, இந்த மாதிரி. therefore எனவே, thus அவ்வாறு, இப்படி இருக்குது. Some adverbs are used as transitions between sentences. வசனங்களுக்கு இடையில டிரான்சிஷன்ஸாக, மாற்றங்களாக பாவிக்கப்படுற சில adverbs. டிரான்சிஷன் என்னும் பொழுது சேஞ்ச், இவல்யூஷன் மாற்றம், பரிணாமம் அப்படி கருதலாம். These are called conjunctive adverbs. இவைகள் conjunctive adverbs என்று அழைக்கப்படுற. But they are not conjunctions. ஆனால் இந்த conjunctive adverbs வந்து conjunctions கிடையாது. And cannot be used to join two sentences. இரண்டு வசனங்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட முடியாது. நாங்கள் முந்தி பார்த்தோம், conjunctions வந்து சொற்கள், சொற்றொடர்கள், வாக்கிய பகுதிகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுற. அந்த மாதிரி conjunctive adverbs வந்து இரண்டு வசனங்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட முடியாது. These words and phrases are often useful. இந்த சொற்கள், சொற்றொடர்கள் மிச்சம் பிரயோசனமாக இருக்குது. டு ஷோ காட்டுறதுக்கு, the logical transitions between paragraphs. பந்திகளுக்கு இடையில தர்க்க ரீதியான மாற்றங்களை காட்டுறதுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருக்குது. பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. யூ ஆர் அ ஃபூல், நீ ஒரு முட்டாள். அதுக்கப்புறம் ஒரு கமா தவறுதலாக வந்திருக்குது.
பிழையான இடத்துல வந்திருக்குது. இந்த இடத்துல கமா வாரில்லை. மோரோவர் இப்படி கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸுக்கு முன்னுக்கு கமா வாரில்லை, பின்னுக்கு தான் கமா வார. மேலும் மோரோவர் மேலும் யூ ட்ரெஸ் பேட்லி நீங்கள் உடுப்பு உடுக்கிற மோசமாக. இது கமா ஸ்ப்ளைஸ்ன்றா கமா ஃபால்ட், தவறான இடத்துல கமா போடுறது தான் கமா ஸ்ப்ளைஸ் என்று சொல்கிறது. இப்போ கீழே திருத்தப்பட்டு போடப்பட்டிருக்குது பாருங்க. யூ ஆர் அ ஃபூல், நீ ஒரு முட்டாள், ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி. அப்போ முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வந்தால் அடுத்தது புதிய வசனம். புதிய வசனத்தின் ஃபர்ஸ்ட் லெட்டர் முதலாவது எழுத்து கேபிட்டல். ரைட். இப்போ மோர் ஓவர் மேலும் கமா யூ நீ ட்ரெஸ் உடுப்பு உடுக்கிற பேட்லி மோசமாக. கீழே பாருங்க, கீழே அட் த பாட்டம் அடியில் இருக்கிறது அதுவும் சரி, அப்படியும் எழுதலாம். எப்படி? யூ ஆர் அ ஃபூல், நீ ஒரு முட்டாள், செமிகாலன். அப்போ செமிகாலனும் போடலாம். ரைட். செமிகாலன் போட்டால் அந்த மோர் ஓவர் என்றுக்குள்ள அந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் முதலாவது எழுத்து கேபிட்டல் அல்ல. ரைட். மோர் ஓவர் மேலும் கமா யூ ட்ரெஸ் பேட்லி, நீ மோசமாக உடுப்புடுக்கிற, அப்படியும் சொல்லலாம். ரைட். இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. We ate, நாம் சாப்பிட்டோம், our meal, எங்களுடைய உணவை, then, அப்பொழுது, கமா வந்திருக்குது பிழையான இடத்துல. We had dessert, நாங்கள் dessert ஒன்று சாப்பிட்டோம். dessert என்னும் பொழுது ஒரு மெயின் மீல், பிரதான சாப்பாட்டுக்கு அப்புறம் வழங்கப்பட்டிருந்த ஐஸ்கிரீம், ஃப்ரூட், இப்படி சொல்லலாம். வடலப்பன் அப்படி சொல்லலாம். பாருங்க, இங்கே ரன் ஆன் இருக்குது விதின் ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்க. A run on sentence occurs when two or more independent clauses, also known as complete sentences, are connected improperly. இப்போ பொருத்தம் இல்லாத முறையில் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட தங்கி இருக்காத வாக்கிய பகுதிகள், பூரணமான வாக்கியங்கள், வசனங்கள் தங்கி இருக்காத வாக்கிய பகுதிகள் இணைக்கப்படும் பொழுது இந்த ரன் ஆன் என்ற இது நிகழ்ற அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. ஐ லவ் டு ரைட் பேப்பர்ஸ். ஐ வுட் ரைட் ஒன் எவ்ரி டே இஃப் ஐ ஹேட் த டைம். எனக்கு வந்து பேப்பர்ஸ் எழுத விருப்பம். ஐ வுட் ரைட் ஒன் எவ்ரி டே இஃப் ஐ ஹேட் த டைம். எனக்கு நேரம் இருந்தால் நான் எழுதுவேன், ஆனால் உண்மையில் எனக்கு நேரம் இல்லை, அதனால் எழுத முடியாது, எழுதுறில்லை இந்த மாதிரி. ரைட். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு வசனங்கள் இணைக்கப்பட்டிருக்குது, நடுவில் பொருத்தமான முறையில் இணைக்கப்பட்டில்லை. ரைட். பொருத்தமான முறையில் இணைக்கப்பட்டில்லை. Comma splice occurs when two independent clauses are joined with just a comma. அப்போ ரெண்டு தங்கி இருக்காத வாக்கிய பகுதிகள் இணைக்கப்படும் பொழுது நாங்கள் சும்மா கமா ஒன்று போட்டால் அதுக்குத்தான் நாங்கள் இடையில சும்மா கமா ஒன்று போட்டால் அதுக்குத்தான் நாங்கள் கமா ஸ்ப்ளைஸ் என்று சொல்லலாம். ரைட். அப்போ இந்த கமா ஸ்ப்ளைஸ் தான் இந்த ரன் ஆன் என்று இங்கே காட்டப்பட்டிருக்குது. ரைட். இப்போ நீங்கள் இதை திருத்தி பாருங்கள். கீழே பாருங்கள், திருத்தப்பட்டு தரப்பட்டிருக்குது பாருங்க. we ate our meal, நாம் சாப்பிட்ட எங்களுடைய சாப்பாட்டை, உணவை, கமா and. இப்போ and அந்த கன்ஜங்ஷனை போடணும். ரைட். தென் பிறகு we had dessert, நாங்கள் டிசர்ட்டை சாப்பிட்டோம். அப்போ கமா போடுறேன்டா என்ன செய்யணும்? ஒரு அதை இணைக்க கொள்ள ரெண்டு இண்டிபெண்ட் க்ளோசஸ், ரெண்டு தங்கியிருக்காத வாக்கிய பகுதிகளை இணைக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? இப்படி இடையில கமா போடுறேன்டா என்ன செய்யணும்? கன்ஜங்ஷனை போடணும். and கன்ஜங்ஷனை போடணும். அப்போ தான் அது சரி.
மேலே பாருங்க, we ate our meal then, கமா வந்திருக்குது. we had dessert and கமா இடையில போட்டிருக்குது. அப்படி நாங்கள் இடையில கமா போடக்குள்ள இந்த and என்ற கன்ஜங்ஷனை போடணும். ரைட்? கீழே பாருங்க, கீழுள்ள மாதிரியும் சொல்லலாம். பாருங்க, ஆக at the bottom அடியில் உள்ளது பாருங்க, அடியில் உள்ளது we ate our meal, நாம் சாப்பிட்ட எங்களுடைய சாப்பாட்டை, full stop முற்றுப்புள்ளி, then we had dessert, நாங்கள் பிறகு dessert சாப்பிட்டோம். இதுவும் சரி. full stop வந்து அடுத்தது வேறொரு வசனமாக தனியாக காட்டுறது then என்ற conjunctive adverb போட்டு, அதுவும் சரி. அதுக்கு மேல் உள்ளது பாருங்க, the penultimate one, கடைசிக்கு முந்தினது பாருங்க, we நாம் ate our meal, சாப்பிட்ட எங்களுடைய உணவை என்று போட்டு செமிகோலன் போடலாம். கமா போடாம செமிகோலன் போடலாம். போட்டு then we had dessert, பிறகு நாங்கள் dessert சாப்பிட்டோம்னு சொல்லலாம். ரைட்? இப்படி கமா போடையில, கமா போடேலும், கமா போட்டா அதுக்கப்புறம் நாங்கள் கன்ஜங்ஷன் தான் போடணும். கன்ஜங்ஷன் அண்ட் என்ற கன்ஜங்ஷன் இங்கே நாங்கள் மேலே போட்டிருக்குது. கன்ஜங்டிவ் அட்வர்ப் போட முடியாது. கன்ஜங்டிவ் அட்வர்ப் போடுறண்டா வந்து அதுக்கு முன்னுக்கு கமா வாரில்லை, அதுக்கு பிறகு தான் கமா போடலாம். ரைட்? அப்போ இங்கே மேலில் வந்து பாருங்க, கமா போட்டு அதோட அண்ட் போட்டிருக்குது, கன்ஜங்ஷனை போட்டு இணைச்சிருக்குது. ரைட்? அப்படி கன்ஜங்ஷனை போடாமல் அப்படி கமா போட்டு சொல்ல முடியாது. கீழே பாருங்க, ஒன்றோ ஃபுல் ஸ்டாப் போட்டு கன்ஜங்டிவ் அட்வர்பை போட்டு சொல்லலாம், பிறகு ஃபுல் ஸ்டாப்பை போட்டு அதுக்கப்புறம் அடுத்த வசனமாக சொல்லலாம். அடுத்தது ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் செமிகோலன் போட்டும் சொல்லலாம். ரைட்? Bessie always sleeps on the subway. subway என்ன? பிரிட்டிஷில் வந்து டனல் அண்டர் அ ரோட் ஃபார் யூஸ் பை பெடஸ்ட்ரியன்ஸ், பாதசாரிகளால் பயன்படுறதுக்கு ரோட்டு கீழே உள்ள போகிறதுக்கான வழி என்று சொல்லலாம். அது பிரிட்டிஷில். நார்த் அமெரிக்கன் இங்கிலீஷில் இப்படி an underground railway, a subway station, அப்படி பாவிக்கிற நிலத்து கீழே ரயில்வே. அது வந்து நார்த் அமெரிக்கன். பாருங்க, பெஸ்ஸி ஆல்வேஸ் ஸ்லீப்ஸ் ஆன் த சப்வே. சப்வேயில் பெஸ்ஸி எப்பக்கும் தூங்குற. கமா போட்டிருக்குது. கமா போட்டு however எப்படி இருப்பினும் என்ற conjunctive adverb வந்திருக்குது. அப்படி வாரல. conjunctive adverbக்கு முன்னுக்கு கமா வாரல. பாருங்க, she has never been robbed என்றாலும் அவள் ஒருபோதும் திருடப்பட்டு இல்லை. இது வந்து கமா ஸ்ப்ளைஸ், தவறான இடத்துல கமா இருக்குது. however என்பதற்கு முன்னால கமா இருக்குது, அது பிழை. கீழே சரியா போட்டிக்கு பாருங்க, பெஸ்ஸி ஆல்வேஸ் எப்பொழுதும் ஸ்லீப்ஸ் ஆன் த சப்வே, சப்வேயில் எப்பக்கும் தூங்குற, ஃபுல் ஸ்டாப் போட்டு however என்றதை வேறொரு வசனமாக காட்டுற. however எப்படி இருந்தாலும் கமா she has never been robbed, அவள் ஒருபோதும் திருடப்பட்டு இல்லை. அடுத்து கீழே பாருங்க, அதுவும் சரி. பெஸ்ஸி ஆல்வேஸ் ஸ்லீப்ஸ் ஆன் த சப்வே, சப்வேயில் எப்பக்கும் உறங்குற, செமிகோலன் போட்டு however கமா she has never been robbed, ஒருபோதும் அவள் திருடப்பட்டு இல்லை. இதுவும் சரி. Right. Notice that often conjunctive adverbs, unlike conjunctions போல் அல்லாது conjunctive adverbs வந்து மிச்சம் often can move almost everywhere in a sentence. ஒரு வசனத்தில் பெரும்பாலும் வேண்டிய இடத்துக்கு நகர முடியும். பெரும்பாலும் கீழே பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ். I like, எனக்கு விருப்பம், frozen pizza pockets. frozen என்றா
ஐஸான திரவம் எக்ஸ்ட்ரீம் கோல்டு காரணமாக ஐஸாக மாறுது. அப்படி மாறின பிஸ்ஸா பாக்கெட்ஸ் எனக்கு விருப்பம். ஆல்சோ ஐ லைக் பூயபேஸ். பூயபேஸ் என்ற உணவுப் பொருளும் விருப்பம். இதுகளோட மீனிங் அர்த்தம் நாங்கள் பிறகு பார்ப்போம். அப்போ ஆல்சோ இங்கே ஐக்கு முன்னுக்கு வந்திருக்குது. அடுத்து பாருங்க, ஐ லைக் ஃப்ரோசன் பிஸ்ஸா பாக்கெட்ஸ். ஐ ஆல்சோ லைக் பூயபேஸ். பூயபேஸும் எனக்கு விருப்பம். ஐக்கு பிறகு ஆல்சோ வந்திருக்குது. அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்தில் ஆல்சோ வந்து அட் லாஸ்ட், அட் தி எண்ட், வசனத்தின் முடிவில் வந்திருக்குது. இந்த ஆல்சோ என்ற கன்ஜங்டிவ் அட்வர்ப் வந்து வசனத்தில் அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த பிஸ்ஸா பாக்கெட்ஸ் என்னன்னு பார்ப்போம். Pizza pocket, a type of small calzone that may be baked or deep fried. Bake பண்ணப்பட முடியும் அல்லது மிச்சம் பொரிக்கப்பட முடியும். A pizza dough bun, மாவால செஞ்ச bun, stuffed with pizza toppings கலந்து. In a central cavity, நடுவுல pizza toppings போடுறது. That is usually round, வட்டமாக இருக்கும், rectangular செவ்வக வடிவமாக இருக்கும், ஓ half moon அல்லது அரை சந்திர ஷேப்லையும் இருக்கும். ரைட், அடுத்து பார்ப்போம் பூயபேஸ். பூயபேஸ் என்னன்னு பார்ப்போம். A rich spicy stew or soup made with various kinds of fish. பல வகையான மீன்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட சூப்புக்கு சொல்லலாம். நல்ல ரிச் ஸ்பைசியான சூப். ஸ்டியூ என்றாலும் திரவத்தில் மீட், இறைச்சி, வெஜிடபிள்ஸ், மரக்கறிகளை நல்லா சூடாக்குறது. ரைட், பாருங்க, இங்கே வந்து பிழையாக போடப்பட்டிருக்குது. இன்கரெக்ட், பிழையானது. எரின் ஹேட்ஸ் டு ட்ராவல். எரின் என்பவர் பிரயாணத்தை வெறுக்கிறாரு. கன்சிக்வென்ட்லி, அதன் விளைவாக, ஷீ ஸ்டேஸ் ஹோம், வீட்டில் நிற்கிறாரு. பாருங்க, டூ இண்டிபெண்டன்ட் க்ளோசஸ், ரெண்டு தங்கி இருக்காத வாக்கிய பகுதிகள். எரின் ஹேட்ஸ் டு ட்ராவல் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் க்ளோஸ், தங்கியிருக்காத வாக்கிய பகுதி. அதோட ஷீ ஸ்டேஸ் ஹோம், அவள் வீட்டில் தங்குகிறாள் என்பதும் இன்னொரு இண்டிபெண்டன்ட் க்ளோஸ், தங்கியிருக்காத வாக்கிய பகுதி, சுயமாக நிற்கக்கூடிய வாக்கிய பகுதி. அது இணைக்கப்பட்டிருக்குது. எப்படி? ஜாயின் பை அ கமா, ஒரு கமா மூலமாக இணைக்கப்பட்டிருக்குது. இது வந்து கிரியேட் அ கமா ஸ்ப்ளைஸ், கமா ஸ்ப்ளைஸை அண்ட் கமா ஃபால்ட் உருவாக்குது. ஃபால்ட்னா பிழை. இந்த இடத்துல கமா மூலமாக இணைக்கப்பட முடியாது. கமா போட்டுருந்தா எங்களுக்கு தெரியும், நாங்கள் கன்ஜங்ஷன் ஒன்று போடணும். கமா போட்டால் அதுக்கு அடுத்தது கன்ஜங்ஷன் போடணும். கன்ஜங்டிவ் அட்வர்ப் போட முடியாது. கன்சிக்வென்ட்லி, அதன் விளைவாக என்பது கன்ஜங்டிவ் அட்வர்ப், ஒரு கன்ஜங்ஷன் அல்ல. அப்போ அந்த கன்சிக்வென்ட்லி என்பதற்கு முன்னுக்கு கமா போடல. ரைட், இது பிழையானது. இது எப்படி சரியா வருமென்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட், பாருங்க, இங்க அதை திருத்தி சரியா போட்டிருக்குது. எரின் ஹேட்ஸ் டு ட்ராவல், எரின் பிரயாணத்தை வெறுக்கிறார். செமிகோலன் போட்டு கன்சிக்வென்ட்லி, அதன் விளைவாக, கமா, ஷீ ஸ்டேஸ் ஹோம், அவள் வீட்டில் நிற்கிறாள், தங்குகிறாள். டூ இண்டிபெண்டன்ட் க்ளோசஸ், இரண்டு தங்கி இருக்காத வாக்கிய பகுதிகள், சுதந்திரமாக நிற்கக்கூடிய வாக்கிய பகுதிகள், மேபி ஜாயின்ட், இணைக்கப்படலாம், பை அ செமிகோலன், ஒரு செமிகோலன் மூலமாக இணைக்கப்படலாம். டு ஷோ தட் தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட், அவைகள் மிக நெருக்கமாக தொடர்பாக இருக்கின்றன என்பதை காட்டுவதற்கு. அடுத்து பாருங்க, அதுவும் சரி, கரெக்ட், சரியானது. எரின் ஹேட்ஸ் டு ட்ராவல், எரின் பிரயாணத்தை வெறுக்கிறார். ஃபுல் ஸ்டாப் போட்டு கன்சிக்வென்ட்லி, அதன் விளைவாக, கமா, ஷீ ஸ்டேஸ் ஹோம், அவள் வீட்டில் நிற்கிறா, அப்படியும்
சொல்லலாம். டூ இண்டிபெண்டன்ட் க்ளோசஸ், இரண்டு தங்கி இருக்காத வாக்கிய பகுதிகள் மேபி செப்பரேட்டட், வேறுபடுத்தப்படலாம், வேறாக்கப்படலாம் பை அ பீரியட், ஒரு ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி மூலமாக செப்பரேட் பண்ணப்படலாம், வேறாக்கப்படலாம்.